இன்னைக்கு இந்த டிராமாவோட ரெண்டாவது பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருப்பா இல்லையா, இப்போ அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கான அரேஞ்ச்மெண்டே பாடுறா அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவனோட வீட்டில் தான் இறக்கி விடுறான். இவன் இறக்கி விட ஹீரோயின் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம யோசிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, சே ஒரு கிஸ்ஸாவது பண்ணியிருக்கலாம், கிஸ்ஸு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவன் புலம்பிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோவோட தம்பி தான் காட்டுறாங்க. அவன் வந்து பாட்டிக்கிட்டே ஹீரோவை பத்தி வத்தி வச்சுட்டு இருக்கான். இப்போ அவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி உங்கள் பையனுக்கு பார்த்து பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, ஆனால் அவன் இன்னொரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான், இந்தாங்க நீங்களே ஃபோட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்ட, இந்த ஃபோட்டோவை பார்த்து பாட்டி ஹாப்பி ஆயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் உனக்கு ஏன்டா வயிற்றுச்சலாக இருக்குது, இப்போலாம் புருஷன் முன்னாடி ஒன்றா இருக்கிறத பார்த்தா தாண்டா உங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பாட்டி திட்டிட்டு இருக்க, அட பாட்டி நல்லா பாருங்க இவன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். டேய் என்னோட மருமகனும் பேரனும் ஒன்றா இருக்கிறத பார்த்து இன்னொரு பொண்ணுன்ற உனக்கு தான் பைத்தியம் முடிச்சிருச்சா, இவதான் என்னோட மருமக அப்படின்னு பாட்டி சொல்ல, இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னது சிவாலுவும் இந்த பொண்ணும் ஒரே ஆளா அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் அந்த ஹீரோயின் அவளோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் பொண்ணு தான் வரான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வந்து, இவன் என்னோட பர்சனல் ப்ராஜெக்டை திருடிட்டா, இவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் பண்ணலை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஓன் ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ணுறேன், இந்த பொண்ணோட ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஆமா ஜிங்கு மேலே எந்த தப்புமே கிடையாது, இந்த பொண்ணு ஜிங்கு மேலே போய் கேஸ் கொடுக்க பார்க்குறா, அவளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த போலீஸ்காரங்களுமே கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லிடுறான். இப்ப இந்த மேனேஜர் பொண்ணு என்ன சொல்றானா, ஜிங்கு மேல குத்து சொன்னா நீ எதுக்கு அவளுக்கு வக்காலத்து வாங்குற, உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்துடுறான். இப்ப அசிஸ்டன்ட் வந்து ஒரு ஃபைலை கொடுத்து, இதுதான் ஜிங்கு ரெடி பண்ண ஃபைலு, அந்த ஃபைலை இவ ஒன்றும் திருடல, அதுக்கான எவிடன்ஸ் இதுல இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஜிங்குக்கும் ஒரே அசிங்கமா போகுது. இப்ப வர பாத்தீங்கன்னா ஒழுங்கா அவங்க ரெண்டு பேர்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைன்னா உன வேலையை விட்டு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜர் பொண்ணு கேட்கிறா, உனக்கு வேலை வேணா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, இப்போ அவளை பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு ஹீரோயின் அறையிற மாதிரி போக ஹீரோ தடுத்துடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க, உங்க மேலதான் தப்பு வாங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கேட்கறானா, நான் பிரசிடென்ட்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஹீரோவை தான் பார்க்குறான். ஹீரோ வேண்டாம் அப்படின்னு மண்டையாட்டினோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, சார் ரொம்ப பிஸியாக இருக்காரு, உங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஹீரோயினோட அப்பாவை பார்க்க தான் போறான். அவங்க அப்பா என்ன சொல்றானா, என்னாச்சு ஏன் என் பொண்ணை டைவர்ஸ் பண்ண போறீங்க, உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனாலும் நான் பேசி தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் அவங்களோட ரெண்டாவது பொண்ணை தான் காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம், அக்காவோட சொந்த வாழ்க்கையே பறிக்கணும்னு நினைக்கிறேன், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. இப்போ ஹீரோயினை பார்த்தோன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஓடி போய், நீ வந்துட்டியாமா, மாப்பிள்ளை உன் மேல கோவமா இருக்காரு, சீக்கிரமே வந்து அவரை சமாதானப்படுத்து, டைவர்ஸ் பண்ணலாம் நினைக்கவே நினைக்காத, எப்படியாவது நான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, அப்பா டைவர்ஸ் பண்றதுனா விட்டுருங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, உன் தங்கச்சிக்காரி தாமா மாப்பிள்ளைகிட்டே தப்பா நடந்து அவரோட மனசையே மாத்திட்டு இருக்கா, அவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, அப்பா எனக்கு தான் உங்க மாப்பிள்ளையை பிடிக்கல, அந்த வயசானவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, சீக்கிரமா போய் மாப்பிள்ளையை சமாதானப்படுத்த அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல இவ ஹீரோவை தான் பாக்குறான். இவன் எதுக்காக இங்க உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுட்டு, இப்போ அவளை பார்த்தீங்கன்னா என் மனசுல ஒரு ஆள் இருக்கேன்னு சொன்னல, அவர் இங்க தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா ஹீரோ கிட்ட தான் ஓடி போறா. இப்போ ஹீரோ பத்தி என்ன சொல்றனா, கொஞ்ச நேரம் எனக்கு பாய் ஃப்ரெண்டா நடிடா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, நான் இவரை தான் காதலிக்கிறேன், இவர் கூட தான் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹாய் மாமா அப்படின்னு சொல்ல, இந்த சின்ன ஜிருசுங்க ரெண்டு என்னைய வச்சு விளையாடுதுங்க போலயே, கொஞ்ச நேரம் என்னோட பிளட் ப்ரெஷரே அதிகமாயிடுச்சு அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோனை பாத்தீங்கன்னா என்ன நம்ப மாட்டீங்களா, இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, இவங்க விளையாடுறதுக்கு நம்ம தான் கிடைச்சோமாடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி சரி நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இது தாண்டா சாக்கு அப்படின்னு ஹீரோயின் மேலே கையை போட்டுட்டு இருக்க. எங்கள் அப்பா தான் போயிட்டார்ல, வெறும் நடிப்பு தான், கையை இரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ண, இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்குவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கணத்தை காமிச்சிட்டு இருக்க. இவ வந்து தொடச்சி விட்டுட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணோன்னு ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரியா இருந்தது. இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறத பார்த்தோன்னே இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இவ இப்படி பண்ணுறத பார்த்தோன்னே ஹீரோக்கு அவன் மேலே உள்ள காதல் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவனோட புது லவர் கூட நடந்து வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை பார்த்த உடனே இவ்வளவு புலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவ என்ன கேட்கறானா, இவதான் அவனோட புது லவர் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினை பாத்தீங்கன்னா இவன் லவருக்கு நிறைய செலவு பண்ணுவான், செலவு பண்ண காசை திரும்ப கேட்டு உன போட்டு டார்ச்சர் பண்ணுவான், இந்த சைக்கோ கூட எப்படி நீ ஒன்னா வளர்ப்புற அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. என்ன மாதிரி அழகான பொண்ணை பார்த்தா யாரா இருந்தாலும் உண்மையா காதலிக்கன்னு தான் நினைப்பாங்க, அதே மாதிரி உண்மையான மனசோட தான் செலவும் பண்ணுவாங்க, என்னை பத்தி நீ கவலைப்படாத, உன்ன நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவளை திட்ட ஆரம்பிக்கிறா. இவளுங்க ரெண்டு பேருக்கும்
பக்கம் மாறி மாறி சண்டையாயிருது. இப்ப ஹீரோயின் பேசுறதை கேட்டோம்னா இவன் கடுப்பாயிட்டு ஹீரோயினை அடிக்கிற மாதிரி வர கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஒழுங்கா நீங்க 2 பேரும் மேனேஜர் ஜிங்கி கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அப்படி மன்னிப்பு கேட்டா அவங்க 2 பேரும் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா என்னோட அங்கிள் யாருன்னு தெரியுமா, அவர் ஹூ கம்பெனில பெரிய பொசிஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னார்னா உங்க 2 பேரும் திக்கினா ஜெயில வச்சிருவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா யாரா அவ அங்கிள் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, அவளுமே அவளோட அங்கிள் நேம சொல்றா. இப்ப அவங்க அங்கிள் என்ன வேலை பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா ஹூ கம்பெனில செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதை கேட்டவொடனே ஹீரோக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒழுங்கா நீ சொல்றதை கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவனோட பாடி கார்டு எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் பிடிச்சிடறான். இப்ப அவங்க 2 பேரையும் பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, உனக்கும் பிரசிடென்ட்டுக்கும் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப், உனக்கு ஏதாவது ஒன்னா அவர் பறந்து வந்துடுறாரு ஆளுங்களை கூட்டிட்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக யாராவது இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யாரு சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்னா உனக்கும் அவருக்கும் வேற மாதிரி ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கு. இவ சொன்னதை கேட்டோம்னா அந்த பக்கம் அசிஸ்டன்ட் சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோனை பாத்தீங்கன்னா அதே இடத்துல நின்று முழிச்சிட்டு இருக்கா. நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இந்த பையன் வந்து காப்பாத்துறான், கூடவே இந்த அசிஸ்டன்ட் வேற நின்னுக்கிறாரு, ஒருவேளை இவர் தான் ஹூ பைஷனா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட அக்கா கறி தான் வரா. அவங்க அக்காவை பார்த்தோன்னா அக்கா நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் வந்துட்டேன் என்னோட போனை கூட அப்படின்னு சொல்ல, ஹீரோயினா அவளோட போனை கொடுக்குறா. அம்மா என்ன பண்றாங்க, அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இப்பதான் அம்மாவை பார்த்துட்டு வந்தேன், அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே நீ பாத்துக்க நான் போய் அம்மாவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடா. இப்ப இந்த அக்கா காரியை பாத்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி என் தங்கச்சி போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ காலை கட் பண்ணிடுறா. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த அனாத ஆசிரமத்தை தான் காட்டுறாங்க. அந்த அனாத ஆசிரமத்துக்கு ஹீரோ தான் வந்திருக்கான். இப்போ ஒரு லேடி பாத்தீங்கன்னா ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆசிரமத்துக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது ஹூ சார் தான் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே தைரியமா இருக்கணும், யாரும் இல்லைன்னு நினைச்சு நீங்களா கவலைப்படக்கூடாது, நான் உங்களுக்காக இருக்கேன், எனக்குமே சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லை அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அக்கா கறி தான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கா. இப்ப ஹீரோ இவ்வளவு பார்த்த உடனே ஹீரோயின் யோசிச்சுட்டு அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல இதோ நிக்கிறாளே இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள குட்டி பசங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு நான் தான்றது உனக்கு நல்லா தெரியும்ல, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், அதே மாதிரி நீயும் என் மேல கோவமா இருந்த எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த அக்கா கறி மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, உண்மையாவே என்னோட ஹஸ்பண்ட் அசிங்கமானவே கிடையாது, ரொம்ப அழகா இருக்கான், வயசானவனும் கிடையாது, ஹேண்ட்ஸமா இருக்கான், என்னால நம்பவே முடியல நான் இவனோட பொண்டாட்டின்றத அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இவ ஹீரோவோட பணத்துக்கு ஆசைப்பட்டு ஹீரோவை கரெக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு தான் திரும்ப வந்திருக்கா. இப்ப இந்த பக்கம் கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட உட்காந்துட்டு, அம்மா உங்களோட ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா தானே இருக்கு, ஆனா அக்கா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா நல்லாதான் இருக்கே அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படி பேசிட்டு இருக்கும்போது டிவில பாத்தீங்கன்னா ஹீரோவை பத்தின நியூஸ் தான் வருது. ஹீரோ வந்து அனாத ஆசிரமத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படின்னு ஹீரோவையும் அவளோட அக்கா காரியையும் தான் டிவில காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இவர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. எனது ஹூ கம்பெனியோட பிரசிடென்ட் இவர் தானா, இவ்வளவு நாளா அவனை நம்ம இன்டர்னலா நினைச்சிட்டு நடத்திட்டு இருந்தோம், என்ன ஒண்ணுமே நமக்கு புரியலையே, இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா என்னோட மனசையும் வலிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வெளியே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னு எனக்கே தெரியலையே, அக்காவும் மாமாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, ஆனா இவன் மாமாவா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒருவேளை இந்த பையனை நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்ல இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அக்கா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்காதடி அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் இவ்வளவு கார்ல போயிட்டு இருக்கும்போது அக்கா காரிய பாத்தீங்கன்னா ஹீரோ மேல வேணும்னே படுத்துட்டு, ஹஸ்பண்ட் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கண்டுபிடிச்சிடறான், நீ ஜிங்கு கிடையாதானே அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, இவ ரொம்பவே ஷாக் ஆயிரா, என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன பயமுடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோ கைச வச்சிட்டு இருக்க. நீ கண்டிப்பா ஜிங்கு கிடையாது, நீ என்னோட பொண்டாட்டி ஷாவலு தானே அப்படின்னு சொல்ல, இவளும் ஆமான்னு சொல்லிடுறா. ஆமா நான் தானே உங்களோட லீகலான பொண்டாட்டி, என்ன பத்தி இதுக்காக பயப்படுறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்னோட தங்கச்சியை காதலிக்கிறீங்க அப்படின்ற விஷயம், ஆனா நம்ம 2 பேரும் தான் லீகலான கப்பிள், நீங்க ஏன் கூட தான் சேர்ந்து வாழணும், எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கான ஒரே காரணம் என்னோட பாட்டி தான், பாட்டிக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன், மத்தபடி உன் மேல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, ஆல்ரெடி நான் உன்னை டைவர்ஸ்மே பண்ணிட்டேன், இந்த டைவர்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் சர்டிபிகேட் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறான். அதை பார்த்தோன்னா இவ கடுப்பாயிட்டு, இல்ல இல்ல இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை கிழிச்சு போட்டுறா. நீங்க என் கூட தான் வாழணும், நான் உங்களை காதலிக்கிறேன், என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த டைவர்ஸ் பேப்பர்ல நான் சைன் பண்ண மாட்டேன், நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நான் தானே உனக்கு ஹூக்கு கட்டி வச்சேன், பட் எனக்கே இப்ப விருப்பம்
விருப்பம் இல்ல, நீங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நானே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா காரை விட்டு கீழே இறங்க அப்படின்னு சொல்ல அவளுமே இறங்கிடுறா. இப்பவே கீழே இறங்கினதுக்கு அப்புறம் யாருக்கோ கால் பண்றா. கால் பண்ணி என்ன சொல்லனா, அவன் என்னோட உண்மையான ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டான், நான் ஷாவோலுன்றத அவன் கண்டுபிடிச்சிட்டான், எனக்கு பாய்ஷன் வேணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, நல்ல ஐடியாவா போடு, ஆனா அவன் தங்கச்சியை கொலை பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக வேற ஏதாவது புது ஐடியாவை யோசி அப்படின்னு சொல்ல, எனக்கு அவன் வேணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ நீயும் ஐடியா கொடுத்துத்தல அப்படின்னு சொல்லி இவ போனை வைக்கிறா. இப்போ ஈவினிங் ஆகுது, ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பாக்குறான். ஆனா அவன் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்போ அவனை பாத்தீங்கன்னா இவன் மேல கோவமா இருக்கியா அப்படின்னு இவன் மெசேஜா பண்ண ஹீரோவை பிளாக் பண்ணிட்டா போல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, அவங்க வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. இப்ப அவன் என்ன சொல்றானா, என்கிட்ட ஒரு ஐடியா, அந்த ஐடியா படி செய்யுங்க அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுக்குறாங்க. நீங்க வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை நல்லா படிக்கலன்னு நினைக்கிறேன், நல்லா இன்னொரு தடவை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல இப்ப இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஹீரோயின் இந்த கம்பெனில வேலை பார்க்கணும்னு போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியே வேலையை விட்டு போனா இதுக்கு முன்னாடி கொடுத்த சம்பளம் எல்லாத்தையுமே திருப்பி தரணும், அது மட்டும் இல்லாம நிறைய காம்பன்சேஷன் தரணும் அப்படின்னு போட்டிருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து இவ ஷாக் ஆயிடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, நான் சைன் பண்ணும்போது இப்படி எல்லாம் எழுதி இல்லையே, நீங்க ஏதோ மாத்தி எழுதி வச்சிருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். 2வது பக்கத்தை படி அப்படின்னு சொல்ல அதுல என்ன போட்டிருக்கா, நீ இந்த வேலையை விட்டு போகணும், அதுக்கு பதிலா நிறைய காம்பன்சேஷன் கொடுக்கணும் கம்பெனிக்கு, அப்படி இல்லைன்னா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே இவ கடுப்பாயிட்டு, உங்களுக்கு என்ன பைத்தியமா, நீங்க என்னோட மாமா, நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, உங்களுக்கு என்னோட அக்காவுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணது எங்க பாட்டிக்காக தான், மற்றபடி என்னோட விருப்பத்துக்காக இல்ல, நான் ஒன்னதான் காதலிக்கிறேன், நீ தான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, எனக்கு எல்லாமே தெரியும், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு துளியும் விருப்பம் இல்ல ஹீரோன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிறபடி 2ல ஏதாவது ஒண்ணுதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்ல, சின்ன வயசுல நானும் உன்னை நம்பினேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னை பார்க்கவே வரல, அப்ப நீ என்னை ஏமாத்திட்ட, இப்ப என் கூடவே இருந்து ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சுட்டு இப்ப இந்த கம்பெனியோட சிஓன்னு சொல்லிட்டு இருக்க, எதை நான் நம்புறது, அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நீ ஒரு பெரிய ஃப்ராடா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் எல்லாமே என்னோட நன்மைக்காக தான் பண்ணேன், கம்பெனியோட நன்மைக்காக பண்ணேன், யார் யாரு எப்படி வேலை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சாதாரண இன்டர்னா வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கண்ணத்துல கைய வச்சு 5 வயசு சின்ன பையனா உன்னை பார்த்த மாதிரியே தான் இப்பவும் என்கிட்ட நடிச்சிட்டு இருக்க, இனிமே என்ன தொலை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, இதை பத்தி என்கிட்ட டிஸ்கஸும் பண்ணாத, நான் எடுக்கிறதா முடிவு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ சோகமா ஹீரோனே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுல ரொம்பவே டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கும்போது அவனோட அசிஸ்டன்ட் வந்து, தலைவா கவலைப்படாதீங்க, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஏதோ ஐடியா கொடுக்க, உடனே இதை எக்ஸிக்யூட் பண்ற அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவங்களோட அம்மாவை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கா. இப்ப அம்மாவோட உடம்பு சரியாச்சு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துக்கு இவளோட அப்பா தான் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அம்மாடி நீ வந்து ஹூபாய்ஷ்வான கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா உன்னோட அக்காவும் மாமாவும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, அவர் ஒன்னதான் காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உங்களுக்கு என்ன பைத்தியமாப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. இப்ப வர பாத்தீங்கன்னா, அதான் அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கு மேல என்னமா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆயிரா, என்னது டைவர்ஸா அப்படின்னு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வந்த உடனே டைவர்ஸ் மேட்டரை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவ அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏமா நீ அந்த ஹூவை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, அவன் தானே உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, எனக்கு எல்லா விஷயமே தெரியுமா, நீ அவனை காதலிக்கிறியா இல்லையான்ற விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா அவன் உன்னை ரொம்பவே காதலிக்கிறான்றது எனக்கு நல்லா தெரியும், அவன் ரொம்ப நல்ல பையன், அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம், நீ ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா இவ்வளவு விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா. என் பொண்ணு எனக்காக தானே என் மூத்த பொண்ணு கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து என் உயிரையே காப்பாத்தினா, என் பொண்ணுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா, நீ அந்த ஹூவை காதலிச்சனா கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேமா, உன்னோட காதல் உண்மையானதா இருந்தா கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்க, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுல எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமே போய் ஹூவா பார்த்து உன்னோட மனசுல என்ன இருக்குன்றத அந்த பையன் கிட்ட சொல்லுமா, அவன் பாவம் ரொம்பவே ஏங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அமைதியா உட்காந்து. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா இந்த வீடு நமக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, நம்ம இன்னொரு வீட்டுக்கு போலாம், அந்த வீடு பார்க்க நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீ வேணா நாளைக்கு போய் அந்த வீடை பார்த்துட்டு பையன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் இந்த வீடு பார்க்க தான் போறா. அந்த புரோக்கரை பாத்தீங்கன்னா, மேடம் இந்த வீடு நல்லா இருக்கும், பக்கத்துல உள்ள நெய்பர் எல்லாருமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அதே இடத்துலதான் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே வரான். இப்ப அவன் வந்து ஹீரோயினை பார்த்து, ஓ நீ இந்த இடத்துல தான் இருக்க போறியா, நான் தான் அவனோட பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றா, எனக்கு இந்த வீடு வேணாம் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப இந்த பாய் ஃப்ரெண்ட் கார என்ன சொல்றன்னு பாத்தீங்கன்னா, பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துரு, உன்னோட அக்கா வீட்டுக்கார தான் பெரிய ஆளாச்சு, அவர்கிட்ட சொல்லி அவரோட கம்பெனில பார்ட் டைமா ஏதாவது ஜாப் ரெடி பண்ணி கூட ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல என்னால முடியாது போட அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, அவர் உனக்காக ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிருக்காரு, நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்ல நீ என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. இப்ப
அவனை பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கட்டுறான். அந்த வீடியோல ஹீரோ வந்து அவங்க அக்காக்கு தான் ப்ரொபோஸ் பண்ணிருப்பான் ஹீரோன்னு நினைச்சு. அதை பார்த்த உடனே இவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தனியா உட்காந்து ஹீரோவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. இப்பவே என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒருத்தனுக்கு எத்தனை வேஷம்டா, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டாவும் இருந்த, என்னோட சின்ன வயசு காதலனாவும் இருந்த, அதே மாதிரி இப்ப என்னோட இன்டர்னா இருக்க, பாஸா இருக்க, என் அக்கா புருஷனா இருக்க, எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என் மனசு ஏன் தான் அப்படி பலிக்குதோ தெரியலையே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு இவ ஹீரோக்கு கால் பண்ணி என்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, உன்னோட அக்காவை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன், நீ எப்ப வேணாலும் என்கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை வச்சிடறான். இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இவள பாத்தீங்கன்னா ஹீரோவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப அவளுக்கு அவளோட அக்கா தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி என்ன சொல்றனா, எனக்கும் உன்னோட மாமாக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, அவர் ஒன்னதான் காதலிக்கிறாரு, சீக்கிரமே போய் அவரை பாரு, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா எனக்கு சந்தோஷம் தான், ஹாப்பி மேரேஜ் லைஃப் அப்படின்னு இவ சொல்லிட்டு போனை வைக்க, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த அக்காக்காரி பாத்தீங்கன்னா ஹீரோவோட தம்பி கூட சேர்ந்துதான் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவன் என்ன சொல்றானா, நாளையில இருந்து உன் தங்கச்சி இடத்துல நீ தான் இருப்பா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா கேப்ல ஹீரோ பார்க்கதான் போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டிரைவர் என்ன சொல்றானா, சாரி மேடம் கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இருக்கான். இந்த காரை பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துல ஒரே இடத்துல நிக்குது. இதை பார்த்தவன ஹீரோயின் எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறா. இவ இறங்கும் போது பக்கத்துல அவளோட அக்காக்காரி தான் இன்னொரு கார்ல வந்துட்டு இருக்கா. ஏய் தங்கச்சி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு போலான்னு வந்தேன், ஆனா அந்த இடத்துல டிராபிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி என் கூடவா நான் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு இவ கூப்பிடுறா. இவ கூப்பிட்டவன ஹீரோயின் காருக்குள்ள ஏறினோன்னு டக்குன்னு பாத்தீங்கன்னா அவளை மயக்கமுட வச்சிடறாங்க. இப்ப என்ன சொல்றானா, நான் என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும், காரை விட்டு இறங்கடா அப்படின்னு சொல்ல அவனுங்களும் இறங்கிடுறானுங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இவளோட ட்ரெஸ்ஸை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை இவ போட்டுக்கிறா. இன்னையில இருந்து நான் தான் அவனோட பொண்டாட்டி அப்படின்னு வச்சுட்டு இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்க்க தான் அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்கா. இப்ப அங்க போய் ஹீரோ ஹீரோயின் சின்ன வயசுல ஒன்னா எந்தெந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துக்குலாம் போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா எல்லா விஷயத்தையும் இவ கண்டுபிடிச்சிட்டா போல. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சின்ன வயசுல உட்கார்ந்த இடத்துக்கு போய் இவ என்ன யோசிக்கிறானா, இந்த இடத்துல தானே அவளை மீட் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருந்த, இனிமே அவளுக்கு பதிலா நான் தான் அந்த இடத்துல இருக்க போறேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். என்னை பார்க்க வந்ததுக்காக ரொம்பவே தேங்க்யூ, உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா, அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன், இனிமே நீ கூட ஒன்னா இருக்கணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நானும் உங்களை ரொம்பவே காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்க ஹீரோ அவளை ஸ்மெல் பண்ணி பாக்குறான். இது நம்ம ஹீரோயின் மேல வர ஸ்மெல்லு தான், ஆனா அவ இப்படி என்ன கட்டி பிடிக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப அவளோட காதை பார்த்தா அவ காதுக்கு பக்கத்துல ஏதோ மச்சம் இருக்கு. என்னாச்சு உன் காதுக்கு பக்கத்துல இதுக்கு முன்னாடி மச்சம் இல்லையே, ஆனா இப்ப மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா நீங்க சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ கண்டுபிடிச்சிடறான், நீ ஷாவாலு தானே அப்படின்னு சொல்லி கேட்க இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ என்ன கேட்கறானா, நீ இந்த இடத்துல இருக்கனா அவன் எங்க, ஜிங்க நீ என்ன பண்ண, அவளை மட்டும் ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கே நான் உனக்கு கொன்று போட்டுருவேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவ கிராமத்துல இருந்து வந்து சாதாரண பொண்ணு, ஆனா நான் ரொம்பவே ஃபேமஸா இருப்பேன், என்னை பத்தி ஏன் நீ ஃபீல் பண்ண மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் அவதான் உன் மனசுல இருக்காளா, என் மனசுல உள்ள ஃபீலிங்ஸ்க்கு எந்த ஒரு அர்த்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. நான் என்னைக்குமே ஜிங்க மட்டும்தான் காதலிப்பேன், 1000 பொண்ணுங்க இருந்தாலும் என்னால ஜிங்க மட்டும் தனியா கண்டுபிடிச்சிட முடியும், இன்னொரு தடவை என்னோட வாழ்க்கையில குறுக்க வராம தள்ளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போகும்போது ஹீரோட மண்டையில யாரோ அடிச்சிடுறாங்க. யாரான்னு பார்த்தா அவனோட தம்பிக்காரன் தான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றானா, இவன் எனக்கு செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்கு அவன் வேணும், அவனை போய் கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா இவளோட தோடை எடுத்து இன்னைக்கு அவன் சாக போறான், அதுக்கு காரணம் நீயா தான் இருக்க போற தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் பெருசா ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான் இவளுக்கே தெரியாம. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நீ சீக்கிரமே ஜெயிலுக்கு போக போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவ ரொம்பவே பயந்து போயிடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா யாராவது வாங்கலை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் கீழே விழுந்துட்டாரு அவரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல இப்ப அவனுமே ஹீரோவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு வெளியே டென்ஷனா நின்றுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க அவருக்கு தலையில அடிபட்டு இருக்கு, ஆனா கோமாக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இவ ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு நிக்கிறா. இப்ப இவ டென்ஷனா நிக்கும் போது இவளை யாரா கடத்திடுறாங்க. யாரான்னு பார்த்தா அந்த தம்பிக்காரன் தான். இப்ப அந்த தம்பிக்காரன் கடத்திட்டு வந்து இந்த அந்த மருந்தை என்னோட அண்ணங்காரனுக்கு கூட அப்படின்னு சொல்ல, என்னால முடியாது நான் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னா அவனுக்கும் வந்து அவன் மேல உள்ள காதலால தானே இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ என் கூட ஒன்னா இருந்தானா அவன் மேல காதலிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இவளை ரேப் பண்ணிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவளை காரை விட்டு கீழே தள்ளி விட்டுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு இவ அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்க்க தான் போறா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, அவர் இனிமே எந்திரிக்கவே மாட்டாரா, கோமால தான் இருக்க போறாரு அப்படின்னு
அப்படின்னு சொல்ல இப்ப மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், கோமாளா இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா இவனோட தம்பியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அவளை பாத்தீங்கன்னா வெளியே தான் வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை கடத்தி வச்சிட்டு இருக்க அங்க உள்ள பசங்களை பாத்தீங்கன்னா இவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பையன் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகாம பத்திரமா இறக்கி விட சொன்னாங்க, அவளை கூட்டிட்டு போய் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்ல அவனுங்களுமே ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே விட்டுறானுங்க. இப்ப இறங்கணும்னா அந்த இடத்துல அக்கக்கறி தான் இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இவ கடுப்பாயிட்டு ஒரு அறையை போட்டுறா. உன்னோட சொந்த தங்கச்சியே கடத்துற, நீ எல்லாம் எந்த மாதிரி அக்கா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் இருக்கா, நீயே பாரு அப்படின்னு சொல்லி இவ வீடியோவை கட்ட இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடு, உன் ட்ரெஸ்ஸை நான் உன்கிட்ட தரேன், அதுக்கப்புறமா போய் அவரை பாரு அப்படின்னு சொல்ல இப்ப அவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் போய் ஹீரோவை பாக்குறா. அங்க பார்த்தா அசிஸ்டன்ட் தான் நிக்கிறான். இப்ப அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சாரி எப்பவுமே எந்திரிக்க மாட்டாராம், அவர் கோமால இருக்காரு அப்படின்னு சொல்ல இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா, என்னோட பேரை கூட நீ வாழணும்னு நினைக்காத, நீ வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழு, இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு பாட்டி சொல்ல இப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, பாட்டி ரொம்பவே நல்லவங்களா இருக்காங்க, இவங்க கிட்ட உண்மையை சொல்லல அப்படின்னு வச்சுட்டு, பாட்டி என்னோட பேரு ஜிங்கு, எங்க அக்காவோட பேரு தான் ஷாவலு அப்படின்னு சொல்ல பாட்டி ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப பாட்டி என்ன கேக்குறாங்கன்னா, கல்யாணத்தன்னைக்கு நான் ஒன்னு தானமா பார்த்தேன், நீ தானமா என்னோட மருமக அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா, இல்ல இந்த பொண்ணு இவளோட அக்காவும் ட்வின்ஸ், பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இப்ப பாட்டியை பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எடுத்த போட்டோவை காமிச்சு, இந்த போட்டோல உள்ளது நீ தானமா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா பாட்டி நான் தான், நானும் அவரு சின்ன வயசுல ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தோம், இதை யாரோ போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒன்னதாமா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீயும் உன்னோட அக்காவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால உன்னோட அக்காவை பிடிச்சி அவனுக்கு கட்டி வச்சுட்டேன், அவன் சின்ன வயசுல இருந்தே ஒண்ணுதான் காதலிச்சிட்டு இருந்தான், அவனோட ஆசையை நிறைவேற்றணும் தான் நான் எப்படி பண்ணேன், என்ன மன்னிச்சிருமா, அவனை அவன் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா விதி இப்படி விளையாடிருச்சு, என் பேரை கூட உன்னால வாழ முடியாம போயிருச்சு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, பாட்டி கவலைப்படாதீங்க, அவர் கண்டிப்பா எந்திரிச்சு வருவார், அவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு, அவர் எந்திரிச்சு வர வரைக்கும் நான் அவர் கூடவே இருந்து பாத்துக்க போறேன், எங்க ரெண்டு பேரும் பத்தி கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ ஹீரோவை பார்க்க தான் போறா. இப்ப அவ ஹீரோ பக்கத்துல உட்காந்து ஹீரோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி வீட்டுக்கு வந்த உடனே அந்த தம்பிக்காரன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பாட்டி அண்ணாக்கு வேற இப்படி ஆயிடுச்சு, கம்பெனி தனியா இருக்கு, கம்பெனி பார்த்துக்க ஒரு ஆள் வேணாமா, நான் வேணா அந்த பொறுப்பை ஏத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப பாட்டியை பாத்தீங்கன்னா, ஏண்டா உன் அண்ணனுக்கு அடிபட்டு அவன் கோமா ஸ்டேஜ்ல இருக்கான், ஆனா நீ கம்பெனி ஆட்டைப்பட பாக்குறியா, என்னடா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் கம்பெனி மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல உன் அண்ணன் குணமாகி வரணும்னு வேண்டிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்பவே மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஒருவேளை உன் பேரை சேர்த்து போயிட்டா நீ யாரை ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை தொடச்சு விட்டுட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவோட சட்டையை கழட்டலாம் அப்படின்னு போகும்போது இவளுக்கு வெக்கமா இருக்கு. இப்ப மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஒழுங்கா கிளீன் பண்ணணும், இல்லைன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், நீ ஏன் வெக்கப்படுற, அவர் ஒரு பேஷண்ட் மட்டும் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ கிளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவோட தம்பி தான் வரான். இப்ப அவன் வந்து இவளை பார்த்து, ஷாவோலு நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் மறந்து போயிட்டியா, என் கூட நீ ஒன்னா இருந்தல, என் கூட ஒன்னா இருந்துட்டு இப்ப அவனை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிற, ஒழுங்கா அவனை போட்டு தள்ளுறதுக்கான வழியை பாரு, இந்த அந்த மருந்து அவனுக்கு கூட மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவளுமே பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிடுறா. இந்த பைத்தியம் நம்மள ஷாவோலுன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கு, நம்மளும் இப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ட்ரிக் பண்ணி அவனை காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு வச்சுக்கேன், உன்னை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த மருந்தை ஹீரோவோட அசிஸ்டண்ட கொடுத்து லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்றா. அவன் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து என்ன சொல்றானா, இந்த மருந்தை கொடுத்தா ஹார்ட் அட்டாக் வந்து சீக்கிரமே இறந்து போயிடுவாங்க, ரொம்பவே பவர்ஃபுல்லான மருந்து அப்படின்னு சொல்ல, நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, அவன் தான் இவனை கொலை பாக்குறான், நம்ம போலீஸை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹீரோ பக்கத்திலே உட்காந்து அவனை பத்திரமா பாத்துட்டு இருக்கா. எத்தனை தடவை ஆபீஸ்ல என்ன நிறைய பேர் புலி பண்ணிருக்காங்க, அப்பெல்லாம் நீ தானே வந்து என்னை காப்பாத்துவ, இப்போ நீ எனக்கு தேவைப்படுற, சீக்கிரமா கண்ணு முழிச்சு என்கிட்ட வந்துரு, நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்க்க தான் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா உட்காந்துட்டு இருக்கத பார்த்தவொன்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு யோசிச்சுட்டு பாட்டி அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோனை பாத்தீங்கன்னா சீக்கிரம் கண்ணு முழிச்சு வட உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ வாயை திறந்து சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னது கேட்டவொன்னே இவ ஷாக் ஆயிடுறா. டே நீ இப்ப பேசினா தானே அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி நான் தான் பேசினேன், கிட்டவா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கிட்ட போறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கிட்ட போனவுடனே ஹீரோய்க்கு ஒரு மாதிரியா இது, நீ கண்ணு முழிச்சிட்டன்றதை என்னால நம்பவே முடியல, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் டாக்டரை கூட்டிட்டு வரா. வந்து பார்த்தா ஹீரோட வயல ரத்தம் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னா டாக்டர்
டாக்டர் என்ன சொல்றானா சீக்கிரமே ஆப்ரேஷன் ரூமுக்கு கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இவனை ஆப்ரேஷன் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஹீரோவோட அசிஸ்டண்டும் ரொம்பவே டென்ஷனா நின்றுட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து என்ன சொல்றானா அவரை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம், நீங்க வேணா சொல்ல வேண்டியவங்களுக்குலாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்க நடக்கிற விஷயத்த அந்த பக்கம் ஹீரோவோட தம்பி ஒரு ஆள் வச்சிருக்கான் போல. அவன் கேட்டவன நேர கால் பண்ணி ஹீரோவோட தம்பி கிட்ட சொல்லிடுறான் உங்களோட அண்ணன் சாக போறான் அப்படின்றத. இதை கேட்டவன அவன் ஹாப்பியா இருப்பான். இப்போ டாக்டர்லாம் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் தான் ஹீரோ பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. இவ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றானா ரொம்பவே நல்ல காரியம் பண்ணியிருக்க, உன்னாலதான் என் அண்ணன் இன்னைக்கு சீக்கிரம் சாக போறான், நீ கவலைப்படாத, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், நீ எப்பவுமே எனக்கு மிஸ்டர்ஸா இருக்கலாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினா உன் கண்ணை திறந்து பாடுறா, நான் ஒன்னும் ஷாவோலு கிடையாது, அவளோட தங்கச்சி ஜிங்கு அப்படின்னு சொல்ல நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்கிறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா என் அக்காவுக்கு பதிலாக நான் இங்க நடிக்கலான்னு வந்தேன், ஆனா நாங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டு இப்ப கடைசியா என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க அப்படின்னு சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இந்த மாதிரிலாம் என்கிட்ட விளையாடுத, என் அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்துட்டு நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் யாருன்ற உண்மையை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்டா, நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு பாத்தீங்கன்னா மூச்சு விட முடியாம போயிருது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்க என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு டாக்டர் நர்ஸ் எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோட ஹார்ட் எல்லாம் போட்டு அமுத்திட்டு என்ன சொல்றான்னா என்ன மன்னிச்சிருங்க, அவரை காப்பாற்ற முடியல, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுந்துடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா பாட்டியும் ஹீரோயினும் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுதுட்டு இருக்க. பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை பாத்துக்க நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா ஏமா என் பேரனோட கடைசி ஆசை ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா பாட்டி ஒரு விஷயத்த சொன்னாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட தம்பி தான் இந்த கம்பெனிக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்ல இப்ப இந்த பக்கம் அவனை பாத்தீங்கன்னா சூப்பர் அப்படின்ற மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு இருக்கான். இப்ப பாட்டியை பாத்தீங்கன்னா கவலைப்படாதமா, என் பேரனோட கடைசி ஆசையை நிறைவேற்ற என் உயிரையும் கொடுப்பேன், அவனோட தம்பி தானே தாராளமா பொறுப்பேற்றுக்கட்டும் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை பாக்குறதுக்காக அவன் தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றானா இந்த கார்டுல பணம் இருக்கு, இந்த பணத்தை எடுத்துட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா நீ என்கிட்ட என்ன சொன்ன, என்ன நல்லபடியா பாத்துக்குவேன் தானே சொன்னேன், ஆனா இப்ப இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஒருவேளை உன்னை பாத்தீங்கன்னா உண்மையை நான் வேற யார்கிட்டயாவது சொல்லிட்டேன்னா அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப அவனை பாத்தீங்கன்னா நீ கூட பெட்ல ஒன்னா இருக்கும்போது நிறைய டைம் அந்த வீடியோ போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவன் பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். இப்ப அவன் பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு போய் அவளோட அக்கா காரி கிட்ட தான் போட்டு காட்டுறான். இதை கேட்ட உடனே அவன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அவனை நம்பினதுக்கு எனக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது, இந்த தம்பிக்கான பிரசிடெண்டா பொறுப்பேற்றுக்கிற நாள் போல. இன்னைக்கு யாரும் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எல்லா பிரஸ்காரங்களும் வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவனை பாத்தீங்கன்னா பொறுப்பேற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு போய் நிக்க அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்கார் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட சொந்த அண்ணனை நீங்க கொலை பண்ணிட்டீங்க, அதுக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா நான் வந்து ஹூ குடும்பத்தோட 2வது பையன், என்னோட இமேஜ் டேமேஜ் பண்ணணும் தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் நான் பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்ல இப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா நடந்து வராங்க. இதை பார்த்தவொடனே இவன் ஷாக் ஆயிட்டு கண்டிப்பா இவன் என்னோட அண்ணன் கிடையாது, இவன் ஃபேக்கான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் எடுத்து போலீஸ் கிட்ட கொடுத்து இவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்றதுக்கான எல்லா எவிடன்ஸுமே இதுல இருக்கு, சீக்கிரம் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போலீஸ்மே அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்கு இந்த பொண்ணு தான் உதவியா இருந்தா அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா இப்பயாவது உன் கண்ணை முடிச்ச பாரு, நான் ஷாவோலு கிடையாது, என்னோட பேரு ஜிங் அப்படின்னு சொல்ல இவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அக்காவுமே வந்துடுறா. ஷாவோலு இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் நடந்து வர இவளை பார்த்தவொடனே இவன் ஷாக் ஆயிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க நான் எப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் ஹூவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, அவரை கொலை பண்ண தானே சொன்ன, நீ பண்ணதுக்கு பேர் என்ன, நீ பண்ண எல்லா கிரிமினலுமே நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், கவலைப்படாத நீ ஜெயிலுக்கு தான் போற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ போலீஸ் கிட்ட என்ன சொல்றான் இவன் என்ன ரேப் பண்ணிட்டான், அதுக்கான எவிடன்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஷாவலு நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஜெயிலை விட்டு வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் உன்னை தாண்டி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெயிலுக்கு போய் இந்த போலீஸ்கார பாத்தீங்கன்னா ஷாவலுவையும் கூப்பிடுறாரு. நீங்களே எங்க கூட ஜெயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல நான் எதுக்காக வரணும், தங்கச்சி என்னது அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில நீ தானே ஆரம்பிச்சு வச்ச, அப்ப அதுக்கான முடிவு உங்ககிட்ட தான் இருக்கணும், கண்டிப்பா நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ பண்ணுன தப்புக்கான விளைவுகள் கண்டிப்பா அது ஒன்னதான் சேரும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்ல இப்ப இவளையுமே போலீஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா
அங்க உள்ள பிரஸ்காரங்க முன்னாடி எல்லாரும் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இப்பவே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்கேனா அதுக்கு காரணம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, எனது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு இவன் முடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என் மனசுல நீ தான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்க. சின்ன வயசுல நான் பண்ண சத்தியத்தை வேணா மீறி இருக்கலாம், ஆனா இப்ப நான் பண்ற சத்தியத்தை கண்டிப்பா காப்பாத்துவேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன், இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இன்னும் அதுக்கெல்லாம் ரெடி ஆகலடா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி லவ் பண்ண ரெடி ஆகலன்னா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை முடிச்சுக்கலாம், அப்புறமா பொறுமையா லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோனோட கையில போட்டு விடுறான். இது எல்லாத்தையுமே பிரஸ்காரங்க லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் பாட்டி வீட்டுல உட்காந்து இது எல்லாத்தையும் பார்த்து, இந்த 2 பக்கிங்களுக்கு எவ்வளவு தைரியத்தை என்னைய ஏமாத்தி இருக்குங்க, இவன் செத்து போயிட்டான்னு நினைச்சு நான் கூட கதறி கதறி அழுதுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாட்டியை பாத்தீங்கன்னா, டேய் ஏன்டா என்கிட்ட போய் சொன்ன, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, அதுவும் இவ இருக்காளே என்னமா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டியை பாத்தீங்கன்னா, சரி வாமா வந்து உட்காரு, டேய் நான் உனக்கு பிள்ளை என் மருமகளை தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனை உட்கார வச்சு இப்ப பாட்டியை பாத்தீங்கன்னா ஹீரோவை பழி வாங்குறதுக்காக ஒரு நோட் புக் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த நோட் புக்கை கொடுக்க, இல்ல அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் பாப்பேன் போட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா ஹீரோ ஒரு விளைவு அசிங்கமா இருந்தா அவளையும் நம்ம கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான். இதை பார்த்த உடனே என்ன நான் அசிங்கமா இருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை போட்டு திட்டிட்டு இருக்கா. இவ திட்டுறத பார்த்த உடனே இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஏமா திட்டிட்டே என்ன பண்றது, 2 அடி போடு அப்படின்னு சொல்ல இப்ப அவளை பாத்தீங்கன்னா இந்த வரேண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா பயந்து போய் ஓடவே ஆரம்பிக்கிறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா டே எங்கடா போயிட்ட அப்படின்னு சொல்லி இவ தேடிட்டு இருக்க. ஹீரோ பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறான். நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன் தெரியுமா, உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோனோட போனுக்கு அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. சீக்கிரம் போலீஸ கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ண இவ ரொம்பவே பயந்து போயிடுறா. இப்ப அவளோட போனுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவோட தம்பி தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றான், நான் சொல்ற இடத்துக்கு நீ தனியா வரணும், இல்லன்னா உன்னோட அம்மாவை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஏன் மேல தானே கோவம், என்ன வேணா பழிவாங்க, எங்க அம்மாவை விட்டுரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் எங்களை பழி வாங்குறதா நினைச்சு ஆன்டி எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல, டேய் உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு விருப்பமே இல்ல, உன் ஆளை மட்டும் தனியா நான் சொல்ற இடத்துக்கு வர சொல்ல அப்படின்னு சொல்ல இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னாதான் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனுக்கு அவன் கால் பண்ணி, ஏண்டி உன்னை தனியா தானே வர சொன்னேன், எதுக்காக அவனை கூட்டிட்டு வந்த, நீ தனியா வரலன்னு வச்சுக்கேன், இப்ப அவங்க அம்மாவோட மூஞ்சிலே கோடு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் தனியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றேன்னா, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியா போயிட்டு இருக்கா. இப்ப அவ தனியா போயிட்டு இருக்கும்போது ரூம் குழந்தை அவன் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். இதை பார்த்தவன ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்கான். இப்ப அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க எதுக்காக உன்னை கடத்திட்டு வந்தேன் தெரியுமா, வேற எதுக்கு, உன்னோட கம்பெனி எனக்கு வேணும், அது மட்டும் இல்லாம நீ செத்து போகணும், அப்பதான் நான் இவளை உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்ல, ஓகே நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன், அவளை ஆனா உயிரோட விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உன்னோட உயிருக்கு உயிரான காதலியை விட்டுட்டு நீ மட்டும் எப்படி தனியா சாவ, 2 பேரும் சேர்ந்து செத்து போங்க, சரி 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் சாகுறதுன்னு பேசி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயின் வாயில உள்ள பிளாஸ்டரை எடுக்கிறான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, என்னை பத்தி நீ கவலைப்படாத, சீக்கிரமா திரும்ப போயிரு, சேஃபா போ அப்படின்னு சொல்ல, உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, என்னை பத்தி கவலைப்பட நீ மட்டும்தான் இருக்க, ஆனா உன்னை நம்பி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, உன் கம்பெனில வேலை பாக்குறவங்க இருக்காங்க, அனாதாசிரமத்துல உள்ள குழந்தைங்க இருக்காங்க, முக்கியமா பாட்டி இருக்காங்க, பாட்டியை பாத்துக்க நீ கண்டிப்பா வேணும், நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட அம்மாவையும் நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்ல, நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காதடி, நான் எதுக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன்னா உன்னை கண்டுபிடிக்கதான் நான் இவ்வளவுமே பண்ணிட்டு இருந்தேன், நீ தான் என்னோட உலகம், நீயே இல்லைன்னா நான் எதுக்காக வாழணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறத கேட்டோன்னே, உருட்டு உருட்டு நீ நல்லா உருட்டு அப்படின்ற மாதிரி இவன் மண்டையாட்டிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, அவங்களோட காதல நினைச்சா எனக்கே கண்ணீர் வந்துடும் போல இருக்கு, சரி இந்த அந்த கத்தி எடுத்து நீயே ஃபர்ஸ்ட் குத்திக்க, நீ குத்திக்கிட்டேன்னா இவளை நான் உயிரோட விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் செத்து போறேன், அவளை நீ உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த கத்தி எடுத்து குத்துற மாதிரி வர, அந்த இடத்துக்கு ஹீரோட ஆளுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா இவனோட அம்மாவையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ உங்க அம்மா வந்து இவனை பார்த்து, டே நீ எந்த மாதிரி பையன்டா, இதுக்காக உன்னோட சொந்த பெரியப்பா பையன் கிட்டே இப்படி நடந்துட்டு இருக்க, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி கேட்க, டே எதுக்காகடா என்னோட அம்மா இங்க கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோவை திட்டிட்டு இருக்கான். இப்போ உங்க அம்மாவை பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்காரனை பிடிச்சி திட்டிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஏண்டா எனக்காக செத்து போக சொன்னா நீ செத்து போயிருவியா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க, என்னோட அழகான பொண்டாட்டிக்காக செத்து போறதுல என்ன தப்பு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் செத்து போறேன்னு அர்த்தம்னா அதுக்கு சிக்னல் காட்டுறேன்னு அர்த்தம், புரியுதா, ஆக்சுவலா நான் என்னோட ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப இந்த பக்கம் தம்பிக்காரனை பாத்தீங்கன்னா, அம்மா நீங்களும் என்ன வெறுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்படா உன்னை வெறுப்பேன், நீ என்னோட சொந்த பையனாச்சு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்னது இது கையில எல்லாம் கத்தி அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா இது எல்லாமே ஃபேக் கத்திங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இவன் குத்தி காட்டுறான். இதை பார்த்தவனே ஹீரோயின் எல்லாரும் ஷாக் ஆயிராங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுக்காகடா அப்ப கடத்திட்டு வந்த
அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீ என்ன பெயில வெளில எடுத்துட்டேன்னு கேள்விப்பட்டேன், ரொம்பவே நல்லவனா இருக்க, சரி உன்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் இப்படி பண்ணேன், 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றத கண்டுபிடிக்கலாம் தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, இதை கேட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன கேக்குறனா, உன்னோட தம்பி பண்ணதை நினைச்சு என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சரியான பைத்தியக்காரன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒண்ணு சொல்லலாமா அப்படின்னு சொல்ல, தாராளமா சொல்லி செல்லாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா, எனக்கு உன கிஸ் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோவோட கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு இருக்க, என் பொண்டாட்டி சொல்ற எதையுமே நான் தட்ட மாட்டேன், என் பொண்டாட்டி ஒரு கிஸ் கொடுத்தா நான் 2 கிஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ஹாப்பியா கிஸ் பண்ணிட்டு இருக்கதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.